ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஷிரடிக்கு ட்ரெயினில் போகிறோம். ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் சமைச்சு கொண்டு போனேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பார்ட் 2 வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் ஷிரடியில் எந்த ஹோட்டலில் தங்கலாம், அங்கே என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினா நல்லாயிருக்கும், எந்த ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஷிரடிக்கே நம்ம பாபா கூப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போக முடியும். அதை தவிர இங்கே ஒரு முக்கியமான கோயில் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பேக்கில் நான் என்ன சமைச்சு ட்ரெயினுக்கு எடுத்துன்னு போனேங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஆனால் எங்களுக்கு ஒருத்தங்க வந்து சப்பாத்தி மட்டும் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து இந்த லைன் டேட்ஸ் பாக்ஸ் இருக்குல்ல, அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். அதேட்ட எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் தான். உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். தயிர் சாதத்துக்கு மேலே கொஞ்சம் ஊறுகாயும் வச்சுருக்கேன். லெமன் ரைஸு. ஸோ இவ்வளோ தான். இதை நம்ம வந்து பேக் பண்ணி ஏதோ கொஞ்சம் நம்ம வீட்டிலேருந்து பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு நல்லா தானே இருக்கும். ஹாஃப் லெமன் இருந்து அதையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்தமாரி பாத்திரத்தை நல்லா புழிஞ்சிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட்டையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணி இந்த பாட்டிலில் விட்டாச்சு. ஸோ நம்ம தேவையில்லாமல் கடையிலேருந்து இந்த ஸ்ப்ரைட்லாம் வாங்கி சாப்பிட்டோன்னா நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால தான். ஸோ இந்த பாட்டிலில் இப்போ நான் விட்டு வச்சுட்றேன். ட்ரெயினில் நம்ம வேடிக்கை பார்த்துட்டே போகிறச்சே நம்ம வீட்டில் சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம். அப்புறம் ஸ்பூன்ஸ் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ரப்பர் பேண்ட் வந்து எப்பயுமே கையில் வச்சுக்கணும். ஏன்னா பிஸ்கட் பேக்கெட்டில் ஏதாவது பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஜிப்லாக் கவரும் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே போட்டுவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம், நம்ம வெளில வராமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நொறுக்கு தண்ணி இல்லாமல் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இதில் போக முடியும் ட்ரெயினில். ஸோ தேவையான நொறுக்கு தண்ணி எல்லாமே வச்சுருக்கேன். ஆனால் காரம் மிக்சர் மட்டும்தான் எதுவுமே இல்லை. பார்க்கலாம், முடிஞ்சுன்னா போகிறச்சே வாங்கிட்டு போகிறோம். அப்புறம் மெடிசின்ஸ் மஸ்ட் நமக்கு எல்லாத்துக்குமே எல்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுக்கணும். நார்மலாக போடுற மெடிசின்ஸ் விட நமக்கு வந்து இந்த வாமிட்டிங்கு அப்புறம் லூஸ் மோஷன்லாம் வந்துன்னா அது தேவையான மருந்தை எடுத்து வச்சுக்கணும். ஃப்ளைட்டில் போகிறச்சே கெட் வெல் சூன் இதை கொடுப்பாங்க, வாமிட்டிங்லாம் வந்தால் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரையும் இந்த ஜிப்லா கவரில் நான் போட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ கொஞ்சமாக நார்த்தங்காய், அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏதாவது வாமிட்டிங் சென்ஷன் இருந்தால் கொஞ்சம் வாயில் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர்ஸு, பிளாஸ்டிக் கவர்ஸும் வச்சுக்கணும். பேப்பர் கப்ஸு. ஒரு நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் எடுத்துக்க வேண்டியிருக்கு பாருங்கள். ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயிர் சாதத்துக்கு மட்டும் நல்லா ஒரு கவரில் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த சாப்பாடு இதெல்லாம் மட்டும் தனியாக ஒரு பையில் போட்டு வச்சுருக்கேன். எப்பயுமே நம்ம கையில் ஒரு ஃப்ளாஸ்க்கும் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஹாட் வாட்டர் தேவைப்பட்டதுன்னா நம்ம ஹோட்டலில் கூட கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸ்லாம் இந்த பேக்கெட்டில் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம பேக் பண்ணி வச்ச சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ பேக்கில் போட்டுக்கிறேன். புளிப்பு மிட்டாய் இருந்தாலும் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். வாமிட்டிங் சென்ஷன் இருந்தால் வாயில் போட்டுக்கலாம். ஹேண்ட் டவல் கம்பல்சரியாக எடுத்துக்கணும். அதையும் எடுத்து இப்போ நான் பேக்கில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் கட்டர், ஒரு பிளேட்டு, ஒரு ஆப்பிள் இருந்து அதையும் விட்டு வைக்கல, அதையும் எடுத்து பேக்கில் போட்டாச்சு. கொஞ்சமாக ஸ்வீட் இருந்தது. ஸோ அதையும் வேஸ்ட் பண்ணாமல் நான் பேக்கில் வச்சுட்டேன். ட்ரெயினில் போகிறச்ச எப்பயுமே நியூஸ் பேப்பர், பழந்துணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம சீட்டு ஏதாவது அழுக்காக இருந்ததுன்னா அதை எடுத்து தொடச்சிக்கிறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு, ட்ரெயின் வந்தாச்சு. இப்போ நான் ஏற போகிறோம். அவங்க எல்லாருக்குமே நான் ப்ரே பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷிரடியில் பார்ட் 2 வீடியோ வந்து நான் சீக்கிரமாக இப்போது அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷிரடி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.